மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் வித்தியாசமான பேச்சு அவர் சொல்லியிருந்தார். எங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. அவர் நிறைய அரசியலுக்கு வந்து செய்வார். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நல்ல நடக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரே குடும்பம் ஒரே வாரிசு அங்கே அந்த தாட்டில் வரக்கூடாது. கண்டிப்பாக அதனால தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொந்தளிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணுங்கிற விஷயத்தினால தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போத்தைய இளைஞர்களுக்கு ஒன்று குடிக்கிறதுனால நிச்சயமாக மாறும்ன்றது எனக்கு வந்து நம்பிக்கையாக இருக்குது. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்று தான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. இப்போ எனக்குமே வந்து ஒரு ஜாபு வேணும் அப்படின்னாலுமே இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே. பாண்டிச்சேரி அவர் சொன்ன மாதிரி ஒரு முன்னிலையில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நாங்கள் காசு கொடுத்து வரல. நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தளபதி நிற்கிறாரு, அவருக்கு ஆதரவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ இருக்க இங்கே வந்து இந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்த உடனே டெஃபினட்டாக விஜய் தான் வருவாருன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். தற்கூரிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறாங்களே. ஒருத்தவங்களை நம்ம விமர்சனத்துக்கு முன்னாடி நம்மளும் எப்படி இருக்கோன்றது யோசிக்கலாம். இல்லை எடுத்தோடனே யாரும் எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே இப்போ ஸ்டார்டிங் பண்ணது தான். அதே மாதிரி இவங்க எப்படி சில மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே மக்களுக்கு நல்லது தானே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை யோசிக்கணும். யார் எதை பண்ணாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்க இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கிறத தவிர குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. தாவேக்கா விஜய் அவர்களுடைய இந்த புதுச்சேரி மீட்டிங், அவருடைய பேச்சு எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் வித்தியாசமான பேச்சு அவர் சொல்லியிருந்தார். எங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. அவர் நிறைய அரசியலுக்கு வந்து செய்வார். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நல்ல நடக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சார், நாங்கள் புதுச்சேரி ஸ்டேட்டு தான், ஆனால் நாங்கள் காரைக்கால் மாவட்டம். எங்கள் காரைக்கால் ஊர் பற்றி பேசின வரைக்கும் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் குறைகளெல்லாம் தெளிவாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ரீலங்கா இஷ்யூஸை, இந்த ஃபிஷர்மேனுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது, வெளியே ஆகுறாங்க ஆனாலும் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்குது இதனால். இதை வந்து அவங்க வந்து தெளிவாக பேசின வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் தளபதி வாயாட்டி பேசினது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். அதுவும் எங்கள் ஊரை பற்றி பேசினது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் அப்படியே சைலண்ட்டாக இருந்தது. புதுச்சேரியில் எந்த விதமாக இதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ தான் தெரியுது, எல்லா இதை விட புதுச்சேரி ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக தெரியுது. கரெக்டாக புதுச்சேரி மாநிலத்துடைய பிரச்சனைகள்லாம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னாரா? அப்படிதான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அவர் சொன்னதில் முக்கால்வாசி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா நான் வந்து இளைஞர்னால நான் என்னோட லைன்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ எனக்குமே வந்து ஒரு ஜாபு வேணும் அப்படின்னாலுமே இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே. பாண்டிச்சேரி அவர் சொன்ன மாதிரி ஒரு முன்னிலையில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சார், எல்லாருமே ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா புதுச்சேரியில் நிறையா ஒரு பல வருஷமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சீட்டு வாங்குறதா இருக்கட்டும், பல இஷ்யூ இங்கே போயிட்டுருக்கு. இது ஒரு மாற்றம் வரணுங்கிறது தான் எங்கள் யங்ஸ்டரோட வந்து இது கோரிக்கை. இப்போ நாங்கள் வந்து காரைக்காலில் பாண்டிச்சேரி கிடையாது. ஐடி கம்பெனி நாங்கள் வேலைக்கு போனாலே நாங்கள் வந்து சென்னைக்கு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போய் அங்கே போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனி நம்மளுக்கு வந்து பாண்டிச்சேரியில் இல்லாட்டி காரைக்காலை கொண்டு வந்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. புதுச்சேரியில் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குது? தாவேக்காவுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குது? அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நாங்களும் எல்லாம் கரெக்டாக பண்ணின்னு வரோம். இது எல்லாமே இது பண்ணுறோம். ஜனங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. உறுப்பினர் அதிகமாக சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இப்போ இங்கே புதுச்சேரியில் இந்த நடந்த மீட்டிங், கரூருக்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் நடத்திய முதல் பொதுமக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது இதுதான். இதிலிருந்து ஒரு ஓப்பனிங்காக அதை எடுத்துக்கலாமா 2026 எலெக்ஷனுக்கு சார்? ஏன்னா இப்போ நம்ம சென்ட்ரலோட கண்ட்ரோலில் தான் நம்ம புதுச்சேரி பாண்டிச்சேரி எல்லாமே அது கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த கூட்டணி நம்மளுக்கு வரும்போது கூட்டணியாக இருக்கட்டும், சுயேட்சாவாக நிற்கட்டும், ஒரு சப்போர்ட்டர் வரும்போது கண்டிப்பாக எல்லா இப்போ யங்ஸ்டர்ஸும் இருக்கட்டும், பீப்புள்ஸும் இருக்கட்டும், கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு போட்டின்னு வந்தால் தான் ஒரு நல்லது செய்கிறதுக்கு ஒரு மற்றவங்களாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒருத்தவங்க நல்லது செய்யறதுக்கு வராங்க. இப்போ வராங்க. அதே போட்டின்னு இல்லைன்னா ஏன் வரப்போகிறாங்க? நாங்கள் தான் இந்த ஆட்சிக்கு வரப்போகிறோம், நீங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து நான் ஒரு எதாக இருந்தால் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே இருக்காது. இப்போ போட்டின்னு இருக்கும்போது தானே ஒருத்தவங்க யாராக இருந்தாலும், அடிமட்டத்து ஆளாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் இறங்கி வந்து ஒரு வீட்டுக்கு வந்து இப்போ வெள்ளம் வந்துச்சு, அதில் இறங்கி வந்து தண்ணியில் வந்து ஒரு அரிசியோ ஒரு பொருளோ கொடுக்குறான்னா ஏன்? ஒரு போட்டின்னு இருக்கும்போது தான். போட்டின்னு இல்லைன்னா யாரும் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து உட்காரவும் மாட்டாங்க.
வந்து நிற்கவும் மாட்டாங்க. ஏன்னா இதுதான் விஷயமே. போட்டி இருக்கும்போது நல்லது தான். இவர்களாட்டி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே குடும்பம், ஒரே வாரிசு அங்கே அந்த தாட்டில் வரக்கூடாது. கண்டிப்பாக அதனால தான் யங்ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த வாட்டி யங்ஸ்டார்ஸ் எல்லாமே கொந்தளிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணுங்கிற விஷயத்தினால தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது எங்களுக்கு வந்து பெரிய விஷயந்தான். நாங்கள் காசு கொடுத்து வரல. நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தளபதி நிற்கிறாரு. அவருக்கு ஆதரவுக்கு நாங்கள் காரைக்கால் தெற்கு தொகுதி KU அஸ்னா வந்து அவருக்கு ஆதரவாக நிற்கிறாரு. அதனால நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக உறுப்பினர் சேர்க்கை தோராயமா இந்த தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வர புதுச்சேரியில தொண்டர் அந்த வால்யூம் இருக்கு இல்லையா, அதனோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? தொண்டர் வாலிமன்னா புதுச்சேரியை பொறுத்து எனக்கு தெரியாது. எங்கள் ஏரியாவில் இருக்க ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நேற்று கூட நாங்கள் வந்து 30 பேர் கூட்டணும். லேடிஸே 60 பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து இட்டுன்னு வர முடியல எங்களால். இப்ப நீங்க என்ன தொகுதிக்குள்ள வர்றீங்க? அரியாங்குப்பம் தொகுதி தான் நாங்கள். இப்போ ஏற்கனவே புதுச்சேரியில கட்சிகள்லாம் நீண்ட காலமா ஆட்சியில் இருக்காங்க. தொடர்ந்து வந்து ரங்கசாமி சார் வந்து அவர் வந்து சிஎம்மா இருக்காரு. விஜய் அவர்களுடைய அந்த வருகை இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, புதுச்சேரியுடைய பாலிடிக்ஸ், அதை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க? இப்போத்தைய இளைஞர்களுக்கு ஒன்று கூடிக்கிறதுனால நிச்சயமாக மாறும்ன்றது எனக்கு வந்து நம்பிக்கையாக இருக்குது. இவங்க கடந்த கால ஆட்சி மேல அதிருப்தி இருக்காங்க. அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து இந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்த உடனே டெஃபினட்டாக விஜய் தான் வருவாருன்ற நம்பிக்கை இருக்குது. புதுச்சேரியிலும் தாவேகா தொண்டர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், அவங்க வந்து அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விமர்சனத்தை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, எடுத்தோடனே யாரும் எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே இப்போ ஸ்டார்டிங் பண்ணது தான். அதேமாதிரி இவங்க எப்படி சில மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே மக்களுக்கு நல்லது தானே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை இப்படி யோசிக்கணும். நமக்கான வளர்ச்சி தானே. எதுவுமே விமர்சனம் இல்லாமல் நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியாது. விமர்சனத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மள அதை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. தற்கூரிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறாங்களே மேம். இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்குமே நிறைய பேர் புரிஞ்சிருக்குன்னு நிறைய பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ எப்படி ஒருத்தவங்களை நம்ம விமர்சனத்துக்கு முன்னாடி நம்மளும் எப்படி இருக்கோன்றது யோசிக்கலாம்ல. யாரையும் தப்புன்னு சொல்லலை, யாரும் கரெக்டுன்னு சொல்லலை. பட் ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு யங்ஸ்டராக நீங்க பார்க்கக்கூடிய அந்த அரசியல் பார்வை இருக்கு இல்லையா, இன்னைக்கு நிறைய கட்சிகள் வந்துட்டாங்க. தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் நிறைய கட்சிகள் காலங்காலமா ஆட்சியில் இருக்காங்க. இப்ப டிவிகேவுடைய வருகையை எப்படி பாக்குறீங்க? நல்ல விதமாக தான் பார்க்குறோம். மாநில அந்தஸ்தை பற்றி பேசியிருக்காரு மீட்டிங்கில். நாங்கள் இன்னும் நிறையா பேசுவார்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் பேசின டைமிங் ரொம்ப கம்மி தான். இதுலேயும் பேச்சு இல்லாமல் அவர் செயலில் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக டிவிகேக்கு இருக்குது. நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது. அந்த கார்டு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, நேற்று வரைக்கும் ஒரு கார்டுக்கு 2 பேருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் இவங்க ஃபோன் பண்ணி ஒரு கார்டுக்கு ஒரு ஆள் தான் அலோடுன்னாங்க. பட் போலீஸுமே அங்கங்கே பேரிகார்டு போடுறதுனால நாங்கள் சுற்றி வந்துட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டு 9:30க்கு ஏன்னா ரீச் ஆனால் பண்ணியிருக்கலாம். நாங்கள் எல்லா பிளேஸுமே போய் சுற்றி வந்துட்டு இங்கே ரீச் ஆகவே லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. செக்அப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு டிவிக்கே நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதும் இதில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு புதுச்சேரி வாசியாக இப்போ தாவேகாவுடைய அரசியல் வருகையில் இது ஒரு புது நிகழ்வு. புதுச்சேரியில் இது ஒரு புது நிகழ்வு. இந்த தருணம் ஒரு புதுச்சேரி வாசியாக உங்களுடைய அந்த உணர்வு எப்படி இருக்கு? என்னுடைய உணர்வு வந்து புஷி ஆனந்த் அண்ணனுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க தான். எங்களெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவர் வந்து கண்டிப்பாக இதை நல்லா பண்ணின்னு இருக்கிறாரு. முந்தா நாள் அந்த அம்பேத்கர் மீட்டிங்லேருந்து இது வரைக்கும் அவர் கூட நாங்கள் இருந்து பார்க்குறோம். அவர் தான் எல்லாம் 24 hours இருந்து இதை வழி நடத்திக்கிட்டு வராரு. அவருக்கு நல்ல இந்த ஊரில் நல்ல பேர் இருக்குது. ஏற்கனவே அவர் இந்த அரசியலில் இருந்து இந்த எம்எல்ஏவாக இருந்து ஜெயிச்சவர் தான் அவர். இதுலேயும் இன்னும் பேர் வாங்குவார் அவர். இப்போ பாஸ் பிரச்சனை இங்கே காலையிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஸ் கொடுக்கறதுலேயும் சிக்கல்கள் இருக்குது. ஒரு பாஸுக்கு 2 பேர் அப்படிங்கிற தகவல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன குழப்பம் மேம்? அதை எங்ககிட்டையும் பாஸ் கொடுக்கும்போது 1க்கு 2ன்னு தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு பாஸு ஒருத்தவங்க தான் அலோடுன்றாங்க. எங்களுக்கே அது என்னன்னு புரியல. இங்கே வந்து பார்த்த பிறகு சொல்கிறாங்க. நாங்களே ஒரு பாசை வச்சுக்கிட்டு தான் நிற்கிறோம். அரசியல் நெருக்கடி நிறைய கொடுக்குறாங்க விஜய் அவர்களுக்கு. அவரை வந்து வளர விடாமல் தடுக்க பார்க்குறாங்க. அவரை ஒரேடியாக வந்து முடிச்சு கட்டிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்குறேன், கண்டிப்பாக பார்த்துருக்குறோம். யார் எதை பண்ணாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்க இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கிறத தவிர குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, அசைக்க கூட முடியாது. இந்த தருணத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தொண்டராக
ஒரு தாவேக்காவுடைய விசுவாசியாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்? அவர் இது வரைக்கும் போகிறது வந்து கரெக்டான பாதை தான். அது பாதைப்படி பின்னாடி நாங்களும் பயணிப்போம் கண்டிப்பாக. அதுதான் விஷயம். தாவேக்காவுடைய புதுச்சேரி பொதுக்கூட்டத்துடைய ரெஸ்பான்ஸ் மக்கள் தான் இப்போ தொண்டர்களும் மக்களும் வந்து பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். எந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை விஜய் வந்து இங்கே இந்த பேச்சு மூலமாக விதைச்சிருக்காரு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், தேர்தல் களம் எப்படி சூடாகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம் எப்படி அரசியல் கட்டங்கள் நகர்கிறது அப்படிங்கிறது. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.